ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கவிதாஸ் ஜர்னல். இன்றைக்கி ஒரு குட்டி ஷாப்பிங் விலாகும் கிறிஸ்மஸ் லைட்ஸ் பார்க்குறதுக்காக எல்லோரா போயிருந்தோம். அதோட விலாகும் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு, ரொம்ப குளிராக இல்லை அண்ட் ஸ்னோவும் இல்லை. அதனால தான் இன்றைக்கி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். மாலில் செம்ம கூட்டம். எங்களுக்கு கார் பார்க் பண்ணுறதுக்கு ஸ்பாட்டே கிடைக்கல. ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் கிட்ட அங்கேயே சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பார்க்கிங்க்கு இடம் கிடச்சிது. மாலில் நிறைய கூட்டம் இருந்தது. பிளாக் ஃப்ரைடே டீல்ஸ்லாம் இன்னமும் போயிட்டுருக்கு. அண்ட் கிறிஸ்மஸ் ஷாப்பிங், அதுக்கப்புறம் பாக்ஸிங் டே டீல்ஸுன்ட்டு நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கனால நிறைய கூட்டம் இருந்தது. அதுவும் இல்லாமல் வின்டர் டைமில் வெளியவும் பெருசாக போக முடியாது. அதனால் மோஸ்ட்டாக எல்லாம் ஷாப்பிங்ஸ் அது மாதிரி தான் வராங்க. கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸ்க்குலாம் நிறைய குட்டி குட்டி ஸ்டால்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. எல்லா ஆர்னமெண்ட்ஸும் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. பட் ஆல்ரெடி நாங்கள் எல்லாமே ஷாப் பண்ணிட்டனால நான் எதுவுமே அது ரிலேட்டடாக வாங்கலை. கொஞ்ச நேரம் அதெல்லாமே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மவுண்டெயின் வேர் ஹவுஸ் தான் போயிருந்தோம். அங்கே நிறைய டீல்ஸ் இருந்துச்சு. 40%, 50% ஆஃப்லாம் போயிட்டு இருந்தது. ஸ்னோ பேண்ட்ஸ், அதுக்கப்புறம் பீனி, ஸ்னோ க்ளவுஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் ஷாப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வின்டர் ஸ்டார்ட் ஆனாலே பெருசாக கலெக்ஷன்ஸே இருக்காது. எல்லாமே ஸ்வெட் ஷர்ட்ஸ் அண்ட் ஹூடி, மோஸ்ட்லி வின்டர் கிளாத்ஸ் தான் இருக்கும். நிறைய ஷாப்ஸ் போயிட்டு எனக்கு எங்கேயுமே செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஓல்ட் நேவியில் தான் ஒரு ஸ்கர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்வெட் ஷர்ட் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் நார்மல் டிஷர்ட்ஸ் அண்ட் டெனிம் ஜாக்கெட்ஸ் இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். எனக்கு வேறு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அது முடிச்சுட்டு ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். மோஸ்ட்டாக 1 பாக்ஸ் வாங்கினாலே 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். நிறைய குவான்டிட்டி தான் கொடுப்பாங்க. நாங்கள் நூடுல்ஸ், சிக்கன் அண்ட் ஃபிஷ் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அண்ட் குவான்டிட்டியுமே 2 பேருக்கு ரொம்ப கரெக்டாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரா போயிருந்தோம். இது வாட்டர்லூலேருந்து 1/2 hour ஆகும். இது ஒரு சின்ன டவுன். பட் அங்கே இருக்க பிளேசஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஃபால்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்கும். இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான். போகிற வழியில எல்லாமே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய பிளேசஸில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது எங்களோட ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட் ஸ்பாட். இது எனக்கு தெரிஞ்சு 5th டைம் நாங்கள் இங்கே வரோம்னு நினைக்கிறேன். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா பிளேசஸ்லேயும் வந்து லைட்ஸ் போட்டு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதை தவிர நார்மலாக இருக்க ஸ்ட்ரீட்ஸில் எல்லாமுமே நிறைய குட்டி குட்டி ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அங்கேயும் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஸ்பாட்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்கள் போனீங்கன்னா ஒரு 1 to 1.5 hours நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் குட்டி குட்டி ஷாப்ஸ்லலாம் போயிட்டு ஏதாவது நம்ம வந்து ஷாப் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நிறைய டின்னர்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே. நாங்கள் போகும்போது அவ்வளோவா குளிரில், ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா காற்றடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. பட் வின்டர் வியர்ஸ்லாம் கரெக்டாக போட்டுட்டு போயிருந்தனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் ஈஸியாக மேனேஜ் பண்ணிட்டோம். நார்மல் டைம்ஸில் போகும்போது இங்கே 5 PM 6 o'clockலாம் மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் க்ளோஸ் ஆகிடும். பட் இது வின்டர் டைம் ஃபெஸ்டிவல் சீசன்னால் நிறைய ஷாப்ஸ்லாம் ஓப்பனாக இருந்தது. ஸோ நிறைய நியூ ஷாப்ஸ்லாம் போயிட்டு ட்ரை பண்ணலாம். பட் நார்மல் டைம்ஸில் நீங்கள் மார்னிங்கே போனால் தான் நிறைய ஷாப்ஸ்க்கு போக முடியும். இங்கேயுமே செம்ம கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. முக்கியமாக கார் பார்க்கிங்க்கு தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. கார் பார்க்கிங்கில் சுத்தமாக ஸ்பாட்டே கிடைக்கல. அவ்வளோ காசு வந்து நின்றுட்டு இருந்தது. இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி சுற்றி வேறு இடத்துல போயிட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து வந்தோம். இந்த டெக்கரேஷன்ஸ் வந்து ஜான் எண்டு வரைக்கும் அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் யாராவது பிளான் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக போங்க. அங்கே ஒரு 5-5:30க்கு அந்த மாதிரி தான் அங்கே ரீச் ஆகிருப்போம். நீங்கள் மேபி ஒரு 4 o'clockே போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்லாம் ஈஸியாக கிடைக்கும். இதுதான் நான் சொன்ன ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க ஷாப்ஸ் எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க கிறிஸ்மஸ்க்காக. இங்கே நிறைய குக்கீஸ் வந்து பேஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் நிறைய வின்டர் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, இங்கே இந்த ஷாப்ஸில் யாருமே சேல்ஸ் பர்சன் கிடையாது. எல்லாமே செல்ஃப் செக் அவுட் தான். நம்ம என்ன வேணுமோ எடுத்துகிட்டு நம்மளே பே பண்ணிவிட்டு வரணும். எடுத்துகிட்டு பே பண்ணாமல் போனால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. பட் அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வச்சுருக்காங்க போல். இது வந்து 1 or 2 ஷாப்ஸ் இந்த மாதிரி இல்லை. இந்த லைனில் இருக்க எல்லா ஷாப்ஸுமே அப்படி தான் இருந்தது. எங்கேயுமே வந்து சேல்ஸ் பர்சனே கிடையாது. இந்த ஷாப்பில் நேச்சுரல் கிறிஸ்மஸ் ட்ரீ, பெரிய பெரிய ரீத்லாம் வச்சுருந்தாங்க. இது நம்ம வாங்கிட்டு வீட்டில் போயிட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் பெரிய பெரிய கிறிஸ்மஸ் குக்கீஸ்லாம் இருந்தது. கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப்பில், ஸ்டார் ஷேப்லலாம். பட் நாங்கள் குக்கீஸ்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டோன்றனால நான் எதுவும் வாங்கலை. அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஸ்பாட் இருந்துச்சு. அங்கே போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எல்லா ஸ்பாட்டுமே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க.
நெறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். நான் ஃபோட்டோஸ்லாம் லாஸ்ட்ல ஆட் பண்றேன். அங்க ஃபுல்லா சாங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நெறைய கூட்டம் இருந்துச்சு. ஸோ கிறிஸ்மஸ் வைப் ஃபுல்லா சூப்பரா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம் அங்க. இந்த இடத்துல ஒரு ஹட் மாரி செட் பண்ணியிருந்தாங்க. நம்ம உள்ள உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெளிய நெறைய கிஃப்ட் பாக்ஸஸ், சாண்டா கிளாஸ், அதுக்கப்புறம் நார்த் போல்னு செட் பண்ணி அங்க ஸ்னோஸ் எல்லாமே விழுந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. இங்கே கேம்ப் ஃபயர் மாதிரி நிறைய பிளேசஸில் போட்டிருந்தாங்க. அந்த குளிருக்கு அங்கே உட்காந்துட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஹீட்டுக்கு வார்மாக சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஃபேமிலிஸோடு வந்திருந்தாங்க. அங்கே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் குக்கீஸ், காஃபீஸ் அந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் நிறையா இருந்தது. இந்த ஸ்பாட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ரெயின்டியர் மாதிரி இருந்துட்டு அதில் நம்ம உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அங்கே ஃபுல்லாகவே லைட்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தனால ரொம்பவே நல்லா வந்திருந்தது ஃபோட்டோஸ் எல்லாமே. பட் பெரிய க்யூ இருக்கும் எல்லா ஃபோட்டோ ஸ்பாட்லேயும். நம்ம ரொம்ப பொறுமையாக லைனில் வெயிட் பண்ணிட்டு தான் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. டைம் ஆக ரொம்ப குளிர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே ஹாட் சாக்லேட்ஸ், காஃபீஸ் எல்லாமே நிறைய பிளேசஸில் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பால் குடிக்க மாட்டேன்றனால என்னால் அது குடிக்க முடியல. பட் நீங்கள் அது மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா அந்த குளிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபால்ஸ் பார்க்கலான்னு போயிருந்தோம். நாங்கள் யூஸ்வலாக போகிற பிளேஸ்க்கு போல் அது ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அங்கேருந்து ஃபால்ஸோட வியூ ரொம்ப சூப்பராக தெரியும், ஃபுல்லாகவே தெரியும். பட் இந்த டைமில் வந்து ஸ்னோ இருக்கனால அந்த சைட் போனோன்னா நல்லா ஸ்லிப் ஆகும். அது ஏறி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் சரின்ட்டு இந்த பிரிட்ஜ் கிட்ட வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். தண்ணி எல்லாமே ஃபுல்லாக ஐஸாக இருந்துச்சு. ஒன்றுமே பெருசாக தெரியல, ஃபுல்லாகவே ஐஸாக தான் இருந்தது. இது ஒரு ரெஸ்டாரண்ட். பட் இது பார்க்குறதுக்கு சர்ச் மாதிரி இருந்தது. நார்மல் டைம்ஸில் நம்ம உள்ளே போயிட்டு இங்கேருந்து ஃபால்ஸ் பார்க்கலாம். பட் இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ்னால ரொம்ப கூட்டம் வருன்றதுக்காக ரிசர்வேஷன் இருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க, இல்லைன்னா அலோவ் பண்ணலை. இது அனதர் பெஸ்ட் ஃபோட்டோ ஸ்பாட். இந்த ஸ்பாட்டுக்கு எப்போ போனாலும் ஏதாவது ஒரு டெக்கரேஷன் இருக்கும். வேலண்டைன்ஸ் டே அப்போ ஃபுல்லாக ஹாட் அந்த மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஈஸ்டர் டைமில் இந்த ஈஸ்டர் எக்கு, பன்னீஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் வந்து ஸ்டார்ஸு, ஸ்னோ பூட்ஸு, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது பக்கத்தில் ஒரு ஆட்டோ மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கேயுமே நம்ம உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பார்க் மாதிரி இருந்தது. அங்கே இருக்க எல்லா ட்ரீஸ்லேயும் அவ்வளோ லைட்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த ட்ரீஸ் ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடமே அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு. நாங்கள் காரில் வரும்போதே பார்த்தோம், என்ன இவ்வளோ பிரைட்டாக இருக்குது, எவ்வளோ லைட்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ எங்களுக்கு இது பார்க்குன்னு தெரியாது. நாங்கள் ஏதோ ஒரு வீட்டில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது இந்த பார்க்கில் டெக்கரேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு.
பார்க்குறது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன ஷாப்பிங் தான். ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட தான் போனோம். நாங்க யூசுவலா போற ஷாப் வந்து நாங்க கரெக்ட்டா போகும்போது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கே அப்போ வந்து அரௌண்ட் 6:15 ஆர் 6:30 தான் ஆச்சு. ஸோ, அதனால இது ஒரு நியூ ஷாப்ல தான் ட்ரை பண்ணியிருந்தோம். இங்கேயுமே ஐஸ்கிரீம் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கேண்டீஸ் சிலது வாங்குனாங்க. அப்புறம் குக்கீஸ்லாம் சிலது வாங்கியிருந்தாங்க. அந்த கேண்டி பார்க்கும்போது நல்லா மார்பிள் கல்லு மாரி இருந்துச்சு. நான் வந்து ச்சியூவியா கடிக்கிற மாரி இருக்கும்னு நெனச்சேன். பட் அது அப்படி இல்ல. நல்லா சாக்லேட்டியா தான் இருந்தது. அது ரெட் வெல்வெட் ஃப்ளேவர். உள்ள வந்து ரெய்சின்ஸ் வச்சிருந்தாங்க. எனக்கு யூசுவலாவே வின்டர்ல வந்து ஸ்கின்னு ரொம்ப ட்ரை ஆயிடும். மாய்ஸ்சரைசர் போடலன்னா அவ்வளோதான் ரொம்ப மோசமாயிடும். அன்னைக்கு வந்து நாங்க கெளம்பும்போது மாய்ஸ்சரைசர் போட்டிருந்தோம். அரௌண்ட் 2:00 கிட்ட. இது ஈவினிங் 6:30, 7 ஆகும்போது எனக்கு ஸ்கின் ட்ரை ஆகி ஒரு மாரி பேச்சஸ் மாரி வர ஆரம்பிச்சிருச்சு ஃபேஸில. லைட்டா இச்சிங் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது வர்றது ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில அதுவாவே சரியாயிடும். சரியாகும்போதும் எனக்கு ஃபீல் தெரியும். ஓகே அது சரியாகுதுன்னுட்டு. ஸோ, அது மாரி ஸ்டார்ட் ஆனோனே என்னால ரொம்ப நேரம் வெளியே இருக்க முடியல. அதனால தான் சரி ஓகே ஷாப்ஸ்லாம் போயிட்டு நம்ம பார்த்துட்டு, ஏதாவது வாங்க வேண்டியது இருந்தா வாங்கிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஷாப்ஸ்லாம் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாமே கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. செராமிக் அந்த மாரி தான் இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து ஒரு பசில் மாரி வாங்கியிருந்தாங்க. ஏரோப்ளேன் மாரி அது செட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 ஹியரிங்ஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே பசில்ஸ் 500 பீசஸ், 1000 பீசஸ் பசில்ஸு. நான் லாஸ்ட் வீக் தான் லைப்ரரியிலேருந்து 500 பீஸ் பசில்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் ஜாயின் பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ அது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்ப டஃப்பாகவும் இருந்தது. இந்த வின்டர் ஹாலிடேஸ்க்கு அது ஒரு நல்ல ஆக்டிவிட்டியாக இருக்கும் கிட்ஸ்க்குலாம். இப்படி தான் எங்களோட எல்லோரா ட்ரிப் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இதில் எந்த ஃபோட்டோ ஸ்பாட் ரொம்ப பிடிச்சதுன்றத கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another video. Bye.